ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்துட்டு நான் என்னோட புது பாட்டை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். சாரி. இது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா SS சன்ரைசர்ஸ். இது வந்துட்டு கிரிக்கெட் பேட் தான். இது வந்துட்டு ஐட்டம் வந்துட்டு இது இங்கிலீஷ் விண்டோ. இதோட சைஸ் வந்துட்டு என்னென்னா நம்பர் 4, லென்த் வந்துட்டு 75 சென்டிமீட்டர்ஸ். இதோட நீங்கள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,800 வரும். இதோட மேக்ஸிமம் வந்துட்டு எவ்வளோனா 10,000, அதுவும் 800 தான். ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். சாரி, கொஞ்சம் டைம் எடுத்தா. சாரி. இதாங்க. இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, இந்த இதில் கிரெயின்ஸ் வந்துட்டு நம்ம கவுண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 2 இதில் மொத்தமாக 8 to 12 கிரெயின்ஸ் இருக்குங்க. எனக்கு கால்குலேட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். சாரி. இது வந்துட்டு சூரியகுமார் யாதவோட பிரிண்டிங் சைன் வந்துட்டு இங்கே போட்டிருக்காங்க. ஸ்கைன்ட்டு இருந்தால் இது உங்களால் பார்க்க முடியுதா? ஓகேங்க. இது வந்துட்டு கீழே வந்துட்டு இப்படி டன் போட்டிருக்கோம். நல்லா வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வித்து நல்லா இருக்குது. அண்டு இந்த சைடில் இருக்கும். அதுக்கப்புறம் வைடாக இருக்குது. நீங்கள் அடிக்கிற இடத்துல நல்லா வைடாக இருக்கும். இங்கே நீங்கள் உங்கள் பேட்டும் பாலும் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுற இடத்துக்கு கொஞ்சம் வைடாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு எட்ஜ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு அப்படி ஒன்று எட்ஜ் ஆகிறதுக்கு வந்துட்டு கம்மியான % சான்ஸ் தான் இருக்குது. இது வந்துட்டு என்னென்னா ஷார்ட் ஹேண்டிலுங்க. இங்கே வந்துட்டு போட்டிருக்கோம். சாரி. இதை நீங்கள் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்க. பாய். நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம பார்க்கலாம். பாய். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பேட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் பால் வந்துட்டு உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஓல்ட் பால் இருந்தாலும் நியூ பால் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அதை சாக்ஸ்குள்ளே வந்துட்டு போட்டுட்டு அந்த டாப் சாக்ஸில் இருக்க அந்த நம்ம உள்ளே போடுவோம்ல இந்த பாட்டை வந்துட்டு நல்லா ஏதாச்சும் ரப்பர் பேண்ட் பின் மாதிரி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் இப்படி டப் இந்த சைடில் வச்சுட்டு, இல்லைனா உங்களுக்கு அந்த மாதிரி பால்லாம் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஹேமர் வந்துட்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா லைட்டாக அந்த எட்ஜஸ்லாம் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் பண்ணால் இந்த இடத்துலலாம் நல்லா வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பண்ணும். ஃபஸ்ட்டு இங்கே பண்ணுங்கள். அது வந்துட்டு கர்வ் ஆகுங்க. இந்த கர்வ் பண்ணுங்கள். அது நல்லா அந்த இடத்த இந்த ஹேமர் பண்ணி அதுக்கு அந்த ஹேமர் வச்சு அடிச்சு நல்லா லைட்டாக கொஞ்சம் ஜென்டிலாகவே பண்ணுங்கள். இல்லை அது வந்துட்டு சரி இதாகும். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் அடிங்க. இங்கெல்லாம் அடித்தா கொஞ்சம் நல்லா வரும். இது வந்துட்டு